உன்னை தப்பிச்சு போக சொன்னல, நீ ஏன் போகல பிரீதா? நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டு வந்த, நீ கொஞ்சம் கூட கேட்கல. உன்னை இவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க பிரீதா. சுசிலா, இவங்களை கூட்டிட்டு வா. ஏசிபி சார், இப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. கரண் ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் சொன்னல, அவங்க கையை விடுங்க. இவ்வளவு நீங்க கூட்டிட்டு போக முடியாது. நான் தான் சொன்னல, நான் இங்க இருக்கும்போது பிரீதாவை யாரும் கூட்டிட்டு போக முடியாது. சட்டத்தோட வேலையில நீங்க தடையா இருக்கீங்க. இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க இவ்வளவு இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. அவ கையை விடுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். கரணை யாரும் தொடக்கூடாது. தள்ளி போங்க, தள்ளி போங்கன்னு சொல்றல, தள்ளி போங்க. கரணை ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? அவன் மேல என்ன தப்பு இருக்கு? அவர் எதுவுமே பண்ணல. சோ ப்ளீஸ் இவரை விட்டுருங்க. ஏன் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்றல. என்னோட ஹஸ்பண்டை எதுக்காக டச் பண்ண வரீங்க? கரண், நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணல. நான் எதுவுமே தெரிஞ்சு, ஆக்சுவலி அது அக்ஷய் நல்ல பையனே கிடையாது. அக்ஷய் ரொம்பவே மோசமானவ. கிருத்திகாக்கும் அக்ஷய்க்கும் கல்யாணம் நின்னதுக்கு அப்புறமும் அவன் கிருத்திகாக்கு கால் பண்ணி அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால நான் அவனை அந்த ஹோட்டலுக்கு வெளியே பார்த்ததும் அவனை ஃபாலோ பண்ணி அவன் கிட்ட பேசலான்னு போனேன். எதுக்கு நீ கிருத்திகாவ இப்படி தொல்லை பண்ற நிறுத்தன்னு சொல்றதுக்கு தான் நான் போனேன். நான் அவ பின்னாடியே போய் அவன் கிட்ட பேசதான் முயற்சி பண்ண. ஆனா அவ என்கிட்ட மரியாதையே இல்லாம பேசினான். நான் எவ்வளவோ புரிய வச்சேன். ஆனா அப்புறம் எங்களுக்கு நடுவுல ஆர்குமெண்ட் ஆச்சு. ஆர்குமெண்ட் ரொம்ப ஹீட்டப் ஆயிடுச்சு. அப்புறம் அது மட்டும் இல்ல, அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அப்பதான் என் கையில ஒரு வுடன் ட்ரே இருந்துச்சு. அதை வச்சு அவன் தலையிலே அடிச்சிட்டேன். அவனோட உயிர் போற அளவுக்கு அவனுக்கு வேகமா அடிபடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணல. யாரையுமே கொல்லணும்னு நினைச்சதே இல்ல. புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கரண், நானே உன்கிட்ட இத சொல்லணும்னு நினைச்சேன். நான் இத மறைக்கணும்னு நினைக்கவே இல்ல. ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சாரி. ஆனா நீ சொல்லல. மறைச்சிட்ட. உன்னோட சாரியும் எனக்கு தேவையில்லை. நீ சொல்ற கதையும் தேவையில்லை. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். கரண் அப்படி சொல்லாத. கரண், நான் சொல்றது கேளு. கரண், வாங்க விடுங்க. மூணு நாள் முடியல. மூணாவது நாள் போயிட்டு இருக்கு. பாதி நாள் முடிஞ்சிருக்கு. பாதி நாள் மீதி இருக்கு. மொத்த நைட்டும் இருக்கு.
கரனோட சேலஞ்சோட 3 நாள் முடிஞ்சிருச்சு. கரண் பிரீதா பிரிஞ்சுட்டாங்க. ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். பிரீதா தான் அக்ஷய போய் கொலை பண்ணிருக்கா. காட், இப்பதான் அந்த பொண்ணை நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சேன். ஆனா அந்த பொண்ணு நம்பிக்கைக்கு தகுதியானவளே இல்ல. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றானே புரியல. வந்ததுல இருந்து தப்பான வேலையதான் செஞ்சுட்டு இருக்கா. அவ வந்ததுல இருந்தே இந்த வீட்ல பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு. எப்பெல்லாம் நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குதோ அப்பெல்லாம் இந்த பொண்ணு ஏதாவது ஒரு டிராமா பண்றா. ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரீதாவை யாரும் சப்போர்ட் பண்ண கூடாது. கருணா போனை கொடு. போனை உங்ககிட்ட குடுக்குறோம்ப்பா. ஆனா பிரீதாக்காக நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? ஏன் பேசக்கூடாது? நான் அவளோட அப்பா, அவ என்னோட மக. இந்த வீட்டுக்கு அவ மருமகளா அப்புறம் தான் ஆனா. முதல்ல என்னோட மகளாயிட்டா. ஒரு அப்பா தன் மகளுக்கு உதவி செய்யாம வேற யார் தான் உதவி செய்வாங்க? நீயே பாத்தியா, இவனுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் சொல்லாதன்னு உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஆனா நீ நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. அவனுக்கு உடம்பு சரியில்லை, டென்ஷன் ஆயிடுவான்ல. எதுக்காக நீ வந்து இந்த விஷயத்த சொன்ன? பிட்டு சொல்லுங்க. போனை கொடு. இந்தாங்கண்ணா. ஒன்னும் தேவையில்லை. அட அம்மா, பிரீதாக்காக நீ யாருக்கும் போன் பண்ணி பேசக்கூடாது. அப்புறம் பிட்டு, நீ எதுக்கு இவனுக்கு டென்ஷன் கொடுக்கற? நீங்க போங்க, இவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்தா வா. அம்மா, எல்லா பண்டிகை அன்னைக்கும் சந்தோஷமா இருக்கிற நாள் அன்னைக்கெல்லாம் இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கா. எல்லாத்தையும் வீணாக்கிடுறா. நம்ம ஹோலி முடிஞ்சுதா? இங்க பாருங்கம்மா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஷெர்லின் மாதிரி பிரீதாவும் இந்த வீட்டோட மருமக தானே. ஆனா அண்ணா, மருமகளா அவ எப்பவுமே நடந்துக்கல. எல்லா தடவையும் நம்மள அவ அவமானப்படுத்திருக்கா. ஒருவேளை அவ ஜெயில இருந்தானா அதுவும் நம்ம குடும்பத்துக்கு வர அவமானம் தானே. அண்ணா, நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஹோலி அன்னைக்கு போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கு. நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு கரீனா. அவ இந்த வீட்டோட மக, இந்த வீட்டோட மருமக. என்னால அமைதியா உட்கார முடியாது. சரி, எதுவா இருந்தாலும் சரி, என்கிட்ட போனை கொடுங்க, நான் பேசுறேன். ஆனா அம்மா, அண்ணா, please. அண்ணா, நீங்க அப்புறமா புரிஞ்சுக்காம பேசிக்கலாம். அம்மா பேசுறீங்க. ப்ளீஸ். இந்த வீட்ல இருக்கவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. பிரீதா ரொம்ப நல்ல மருமகன்னு நான் நினைச்சேன். ஆனா அவளும் நல்லவ கிடையாது. இன்னும் ஷெர்லின், அவ மேல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. என்ன? அந்த சந்தேகம் உறுதியாகணும். அவ தப்பானவன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க ராக்கி, பிரீதாவால யாரையும் கொலை பண்ண முடியாது. அவ என்னோட பொண்ணு. என்னோட பொண்ணுங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணுங்க எந்த தப்பான வேலையும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு பிரீதா மேல நம்பிக்கையே இல்லையா? போலீஸ் கூட்டிட்டு போகும்போது நீங்க என்ன பண்ணீங்க? அவளை எதுக்கு போக விட்டீங்க? அப்ப நீங்க அவளை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ராக்கி, தப்பு பண்ணிட்டீங்க. அக்கா, மா, அக்கா நில்லுங்க, நானும் வரேன். அக்கா, ஆனா சரளா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். பிரீதாவை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அண்ணா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் அண்ணிய காப்பாத்துங்க. போலீஸ் உங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க நிரபராதிங்க. எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாத. பிரீதா என்கிட்ட சொல்லாம ஏன் இதெல்லாம் செஞ்சாங்கிறதா ஏன் கேள்வி. அவ அங்க ஏன் போனான்னு என்கிட்ட ஏன் சொல்லல? அவ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் அவ ஹஸ்பண்ட் தானே. நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பேன். இப்படி எல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டேன். அண்ணா, நடக்கணும்ன்றது நடந்துருச்சு. அது விட்டுருங்கண்ணா. இப்ப எதுக்காக நீங்க அந்த கோவத்தை காட்டணும்? அண்ணிய போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ சீக்கிரம் போங்க. நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாதன்னு சொன்னல. அவ எதுக்காக யாருக்காக இந்த காரியத்தை செஞ்சிருக்கான்னு தெரியல. எனக்காக தான் பண்ணாங்க. எல்லாமே எனக்காக தான் பண்ணாங்க. அதுவும் அவங்க எந்த தப்பு பண்ணல. உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க எந்த தப்பு பண்ணல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவங்கள கூட்டிட்டு வாங்கண்ணா. அக்ஷய் விஷயத்துல தலையிட வேண்டாம் நான் அவகிட்ட பல தடவை சொன்னேன். ஆனா அவ வழக்கம் போல என் பேச்ச கேட்கவே இல்லை. அவ உன் கல்யாணத்து அன்னைக்கு எவ்வளவு பெரிய டிராமா கிரியேட் பண்ணா. இப்ப பாரு. நல்ல வேளை அக்ஷயோட எனக்கு கல்யாணம் ஆகலண்ணா. ஜஸ்ட் லீவ் மீ அலோன் ப்ளீஸ். அண்ணா, அண்ணி எந்த தப்பும் பண்ணலண்ணா. அது எனக்கே தெரியும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ மர்டர் பண்ணிருப்பான்னு சந்தேகம் இருக்கிறதுனால கோவப்படுறேன்னா முட்டாத்தனமா இருக்கு. நான் ஏன் கோவப்படுறேன்னு தெரியுமா? அவ என்கிட்ட உண்மையை சொல்லலன்னு தான். அவ எதுக்கு அங்க போறான்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒரு எறும்ப கூட கொல்ல முடியாத அவளால எப்படி ஒரு ஆளை கொல்ல முடியும்? அண்ணா, இங்க நீ பாருங்க. என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். லீவ் மீ அலோன் ஐ செட். அண்ணா ப்ளீஸ். லீவ் மீ அலோன். நீ அக்ஷய கொலை பண்ண விஷயத்த நீயே ஒத்துக்கணும்னு நினைச்சா நான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்ன கூப்பிடு, நான் உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்றதுக்காக நான் வந்துருவேன்.
சார் சார் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். எல்லாம் நான் தெளிவா தான் சொன்னேன். நான் எதையுமே மறைக்கல. நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன். ஆனா என்னன்னா, எனக்கு அரைகுறையா கேட்கறதெல்லாம் பிடிக்காது. மொத்த கதையும் எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களோட கதை இந்த சம்பவத்தோட ஒத்து போகலையே. 98% கரெக்டா இருக்கு. ஆனா இந்த 2% தான் பொய்யா இருக்கு. ஏதோ சரியில்லை. கதை முழுசா இல்ல. மொத்த கதையும் சொல்லணும்னு நினைச்சா என்னை கூப்பிடுங்க. அப்புறம் நீ மகேஷோட மருமகளா இருக்கிறதுனால நான் மனசு மாறி உன்னை விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாத. கொலகாரன் கொலகாரன் தான். அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. முகத்தை பார்க்க வில்லனா இருக்கலாம், இல்ல அப்பாவியா இருக்கலாம். அதனால நான் முகத்தெல்லாம் பார்த்து யாரையும் நம்பிட மாட்டேன். சீக்கிரமா நடந்த உண்மையை சொன்னா உனக்கு ரொம்ப நல்லது. நான் என்னோட கேபின்ல தான் இருக்கேன். உன்னோட சாரியும் எனக்கு தேவையில்லை, நீ சொல்ற கதையும் தேவையில்லை. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கரண் கரண் அப்படி பேசாத கரண். சொன்ன கேளு. கையை விடுங்க. கரண் என் மேல கோவமா இருக்கான். என்ன நான் முன்னாடியே சொல்லிருக்கணும்னு நினைக்கிறான். நான் அவன்கிட்ட சொல்லதான் நினைச்சேன். ஆனா என்னால அவன்கிட்ட சொல்ல முடியல. பேபி, அந்த கிரிக்கெட் பிளேயர் யாருக்காவது ஃபோன் பண்ணானா? கரண் யாருக்கு ஃபோன் பண்ணிருப்பான்? யாருக்காவது ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. கமிஷனருக்கு, வக்கீலுக்கு. பிரீத்தாவை வெளியே கொண்டு வரணும். பிரீத்தா ஜெயில இருக்கா. நீ அவன் மேல இவ்வளவு பாசத்தை காட்டும் போது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? இது என்ன ரொம்ப சின்ன விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பிரீத்தாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க இப்ப ஜெயில இருக்காங்க. அப்புறம் இது கரண், நீ ஃபோன் பண்ண, உன் பிரீத்தாவை வெளியே கொண்டு வா. அட 2 செகண்ட்ல நான் வெளியே கொண்டு வந்துருவேன். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, உனக்கே தெரியும்ல, எனக்கு ரோடிங்ல மட்டும்தான் தெரியும், வக்கீல் எல்லாம் தெரியாது. அப்படின்னா உன்னுடைய பிரீத்தாவுக்காக நீ வக்கீல் ஆகலாம்ல? அந்த பிரீத்தா உனக்கு அப்படி என்ன மாய மந்திரம் பண்ணானே புரியல. இப்ப பார்த்தாலும் பிரீத்தா இது, பிரீத்தா அது, அவளுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற. எப்போது நம்மள பத்தி யோசிச்சியா? நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கியா? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பிரீத்தா எப்போ வெளியே வருவாங்கன்றது மட்டும்தான் முக்கியம். அந்த கிரிக்கெட் பிளேயர் எப்பயாவது போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, கமிஷனருக்கு ஃபோன் பண்ணியோ, வக்கீலுக்கு ஃபோன் பண்ணியோ அவங்கள வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அதான். நீ இப்படி பேசும்போது உன்னையே ஜெயிலுக்கு அனுப்பணும் போல இருக்கு. உன்னுடைய ரவுடிங்ல ஏற்பாடு பண்ணி உன்னையே கொல்லணும் போல தோணுது. பேபி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிறேனா? நான் ரொம்ப சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த ஏசிபி வந்தார்ல, அப்பவே நான் உன் முகத்தை பார்த்தேன். உன்னுடைய முகத்துல ரொம்ப அதிகமான பயம் இருந்துச்சு. நீ என்ன பண்றன்னு உனக்கே புரியல. ஆனா உன்னை பிடிக்காம போலீஸ் பிரீத்தாவை பிடிக்கதான் இங்க வந்திருக்காங்க. அவளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சதும் யாரோ உன்னோட உடம்புல இருந்து உன் இதயத்தை எடுத்த மாதிரி ஃபீல் பண்ண. உன்னுடைய முகத்துல அந்த வலி தெரிஞ்சது. உன்னுடைய கண்ணுல அந்த பிரீத்தா மேல வச்சிருந்த பாசம் தெளிவா தெரிஞ்சது. லிசன், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படி ஒண்ணும் இல்ல. நான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேனா? யூ ஷுட் பி தேங்க்ஃபுல். என்ன போலீஸ் சொன்ன பிடிக்காம பிரீத்தாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா உன்னுடைய பழி பிரீத்தா மேல விழுந்துருச்சு. நீதான் அக்ஷய கொலை பண்ண. அந்த கேஸ்ல பிரீத்தாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சுஷில், நம்ம வித்தியாசமான ஏசிபி சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு நோட்ஸ் எழுதிட்டு இருக்காரு. நோட்ஸா? எந்த நோட்ஸ் இது? இதுவா இல்ல அதுவா? இங்க பாரு, உனக்கு எதுவுமே தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி சார் எதுவும் கொடுக்கவும் மாட்டாரு, வாங்கவும் மாட்டாரு. அக்ஷய் மர்டர் கேஸ் பத்தின நோட்ஸை எழுதிட்டு இருக்காரு. புரியல. சுசிலா, உன்னோட பஞ்சாயத்து இருக்குல்ல, அது எனக்கு தெளிவா கேக்குது. அதனால உன்னோட சவுண்ட் சிஸ்டத்தை நிறுத்திட்டு எதுவா இருந்தாலும் என்கிட்டே தெளிவா கேளு. சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் சுசில் கிட்ட கேட்டேன். நோட்ஸ் ரெடி பண்றேன். சுசிலும் இதான் சொல்லிட்டு இருந்தான், நீங்க எல்லா கேஸ்லயும் ரொம்ப நுணுக்கமா டீல் பண்ணுவீங்கன்னு. அது உண்மைதான். பாரு, ஹோட்டலோட ஸ்டாஃப், அப்புறம் கிளீனரோட சாட்சி, அப்புறம் மற்ற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது யாரு அன்னைக்கு நைட் அக்ஷய பார்க்க வந்தாங்களோ அவங்க ஹோட்டலோட ரெஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணல. ஆனா பிரீத்தாவோட இந்த ஸ்டேட்மெண்ட். பிரீத்தாவோட ஸ்டேட்மெண்டா? ஆமா, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நீ வெளிய மம்மி கூட போன்ல சண்டை போட்டிருந்தல, அப்பதான் பிரீத்தா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா, நாங்களும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பிரீத்தாவோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தா அவ 6ல இருந்து 6:10க்குள்ள அந்த ஹோட்டலுக்குள்ள போயிருக்கணும்.
அதுக்கப்புறமா அக்ஷய் கூட அவ சண்டை போட்டிருக்கணும். பிரீதா அக்ஷயோட தலையில ட்ரே எடுத்து அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா அவ அங்கிருந்து போயிருக்கணும். ஏதோ சரியில்லை. இப்ப கூட இந்த கேஸ்ல ஏதோ மிஸ்ஸிங் இருக்கு. சார் அப்படின்னா அக்ஷய கொலை பண்ணது வேற யாராவது இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அக்ஷயோட கொலைகாரன் இவன் தான் முடிவாகிற வரைக்கும் ஆதாரம் சாட்சி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் சந்தேகப்படுறது, இதுதானே நம்ம வேலை. பிரீதா என்னோட சந்தேக வலையில இருக்கா. அதுவும் லிஸ்ட்ல ரொம்ப மேல இருக்கா. ஆனா இப்ப கூட ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அதனாலதான் மத்த எல்லா விஷயமும் இதோட இணையல. எனக்கு புரியல சார். ஒருவேளை அந்த கிளீனர் சொல்றத நாம நம்பினோம்னா. சார், நான் பிரீத்தானிய பார்க்கணும். ஐ மீன், ஒரே ஒரு தடவை பிரீத்தானிய பார்க்க விடுங்க சார். சரி, நீங்க போங்க. சுசிலா. எஸ் சார், வாங்க. தேங்க்யூ so much. சார், உங்களுக்கு இவங்க மேலேயே சந்தேகம் இருக்கா? ஒருவேளை இவங்க கொலை பண்ணிருப்பாங்களா? அக்ஷயோட கொலை நடந்தப்ப அவன் பக்கத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அதுல இவளும் ஒருத்தி தான். ஏசிபி விஜய் பிந்திரா பேசுறேன். சுசில். எஸ் சார். உன் மைண்ட நல்லா புழிஞ்சு யோசி. கிருத்திகா பிரீத்தாவை பார்க்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு டிஸ்பரேட்டா இருக்கா? இவங்க 2 பேரும் எதுக்காக இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க? எஸ், நீதான் அக்ஷய் கொலை பண்ணிருக்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் அக்ஷய மர்டர் பண்ணல. முன்னாடியும் சொல்லிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். நான் அந்த அக்ஷய மர்டர் பண்ணவே இல்ல. பிருத்வி, நீ என்கிட்ட போய் சொல்லாத ப்ளீஸ். எனக்கு உண்மை தெரியும். என்ன உண்மை? எந்த உண்மை? என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? இல்லனா நான் தெளிவா தான் பேசுறேன். நீ தான் தெளிவா பேசல. எப்ப பார்த்தாலும் பிரீத்தாவோட ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்க. இங்க பாரு, என்ன முட்டாளா நினைக்காத பிருத்வி. நீ முட்டாள்னு எப்போ சொல்லிருக்க? நீ முட்டாளா இருக்குன்னு எப்போ சொல்லிருக்க? நீ என்னுடைய அன்பான அறிவாளி. ஆனா நீ இப்ப பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்தா நிஜமாவே முட்டாள்களோட மகாராணி மாதிரி தான் இருக்க. அப்படியா? ஆமா. அக்ஷய் இறந்து போறதுக்கு முன்னாடி நீ அங்க அவனை பார்க்க போனதானே? ஆமா, நான் மட்டுமா போனேன்? மத்தவங்களும் போனாங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு உனக்கும் தெரியும்ல. கிருத்திகாவும் அங்க போனான்னு உனக்கும் தெரியும் இல்லையா? வாவ். என்ன வாவ்? உண்மைதானே சொல்றேன். கிருத்திகாவும் அங்க போனா, ஒருவேளை அவ கொன்னிருக்கலாம் இல்லையா? கிருத்திகாவா? எல்லாருக்கும் தெரியும் கிருத்திகா எந்த ஒரு விஷயத்திலயும் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டா. அவளுக்கு மூளை வேலையே செய்யாது. பிருத்வி, அப்புறம் பிருத்வியோட பிரீதா, நீங்க அக்ஷய் கொலை பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா கிருத்திகா கொலை பண்ணிருப்பாளா? உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கிருத்திகாவால ஒருத்தரை அடிக்க கூட முடியாது. அவ எப்படி அக்ஷய மர்டர் பண்ணுவா? லிசன், யாரையும் எப்பவும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. பாக்க யாரு அப்பாவி மாதிரி இருக்காங்களோ அவங்க தான் பெரிய வில்லனாவே இருப்பாங்க. புரியுதா? போய் எல்லாருமே அக்ஷயோட மர்டர் கேஸ்ல போய் தான் சொல்றீங்க. உண்மையின் கடவுள் பிரீதா, அவளும் போய் தான் சொல்றா. அவ அக்ஷய ஹோட்டலுக்கு வெளியே பார்த்ததா சொன்னால, ஆனா அவ உள்ள போய் தான் பாத்திருக்கா. கிருத்திகா விட்டு தள்ளி இருந்து வார்ன் பண்ண போனேன்னு சொன்னால, ஆனா அது உண்மை இல்ல. உன்னுடைய பிரீதாவும் போய் தான் சொல்றா. கடைசி தடவையா நான் சொல்ற ஷர்லின், நான் அக்ஷய நிஜமாவே கொலை பண்ணல. நீ அக்ஷய் மர்டர் பண்ணலையா? நீ அக்செப்ட் பண்ண மாட்டல. நீ உண்மையான ஸ்டோரியை என்கிட்ட சொல்ல மாட்ட. ஆனா உண்மையான கதை என்ன நான் இப்ப சொல்றேன். என்னைக்கு அக்ஷய் கிருத்திகாக்கு கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சானோ, கிருத்திகா வந்து அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்வான்னு நினைச்ச. ஆனா அவ வந்து உன்கிட்ட சொல்லவே இல்ல. அவ இந்த விஷயத்த அப்படியே போய் பிரீதா கிட்ட சொல்லிருக்கா. அப்புறம் என்ன, பிரீதா தான் எப்பவுமே சண்டை போட ரெடியாவே இருப்பால. அவ அக்ஷய் கிட்ட சண்டை போட போயிட்டா கிருத்திகாக்காக. 2 பேருக்கும் நடுவுல சண்டை நடந்திருக்கும். அந்த சமயத்துல அக்ஷய்க்கு கண்டிப்பா அடிபட்டிருக்கும். ஆனா அவன் சாகல. அப்புறம் அக்ஷய் உனக்கு கால் பண்ணான். நடந்த எல்லாத்தையும் சொல்லிருப்பான். அதாவது பிரீதாவும் கிருத்திகாவும் இங்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த வீடியோஸ் எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணனும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. பிரீதா அவன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்கிற விஷயத்த கூட தெளிவா உன்கிட்ட சொல்லிருப்பான். அவன் உன்கிட்ட உன்னுடைய பிரீதா பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். அதனால உனக்கு ரொம்ப கோவம் வந்து நீ அந்த அக்ஷயை கொலை பண்ணிட்டு வந்திருப்ப. சூப்பரான கதை இது. நீ பேசாம என்ன பண்ணும் தெரியுமா? இந்த வீட்டு மருமகன்ற ரெசிக்னேஷன்ல இருந்து ரெசிக்னேஷன் கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆயிடு. இந்த கதையில படத்தை எடுத்தா சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். பிளாக் பஸ்டர் தான். பட் யூ நோ வாட், ரியலா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அந்த மாதிரி நடக்கலையா? சரி, ஓகே, கதையை கொஞ்சமா ட்விஸ்ட் பண்ணலாம். கிருத்திகாவும் பிரீதாவும் அக்ஷய் பார்க்க ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. ஆனா கிருத்திகா வெளியவே இருந்திருப்பா. அக்ஷய் பார்க்க ரூம்குள்ள போல. பிரீதா தனியா அக்ஷய் பார்க்க போயிருக்கா. அதுக்கப்புறம் என்ன, அக்ஷய் உன்ன மாதிரி கேவலமானவனாச்சே. பிரீதா கிட்ட நிச்சயமா அவன் தப்பா நடந்திருப்பான். அப்புறம் பிரீதாக்கு கோவம் வந்திருக்கும்.
அக்ஷய் அவ திட்டிருப்பா, கண்டிப்பா அவனை அடிச்சிருப்பா. அப்புறம் என்ன, அக்ஷயோட ஈகோவை டெஸ்ட் பண்ண மாதிரியா இருக்கும். அப்புறம் உனக்கு கால் பண்ணிருப்பான். பிருத்வி எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிருப்பான். ஏன்னா உனக்கு தான் தெரியாது, நீ பிரீத்தாவுடைய பழைய காதலனாச்சே. உனக்கு கோவம் வந்திருக்கும். அந்த அக்ஷய் எப்படி உன்னோட பிரீத்தா கிட்ட தப்பா நடந்துக்கலாம் நீ நினைச்சிருப்ப. சோ நீ எப்படியோ வீட்டை விட்டு வெளியே போய் அக்ஷய் கொலை பண்ணிட்டு திரும்ப வந்துட்ட. இததான் நான் எதிர்பார்த்தேன். கரண் பிரீதா கிட்ட ரொம்ப கோவப்படணும். அவளுக்காக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். கரண்க்கும் பிரீதாக்கும் நடுவுல எதுவும் இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். நான் நினைச்சதை எப்படியோ பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்பவுமே உங்களை ஒண்ணு சேர விட மாட்டேன். கரண், நீ இங்க என்ன பண்ற? நீ போய் பிரீதா ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கலாம்ல, அவளுக்கு உன்னோட ப்ளீஸ் உதவி. மஹிரா, கம் ஆன். நான் என்ன பண்ணனும்னு நீ சொல்லாத. ஓகே? கரண், நான் I என்ன said சொல்ல leave வரேன்னா, me alone, please. நான் நினைச்சது நடந்துருச்சு. என்னோட பிளான் சக்சஸும் ஆயிடுச்சு. எவன் சாவணுமோ சேர்த்துட்டான், யாரு பிரியணுமோ பிரிஞ்சுட்டாங்க. வெல் டன் மாஹிரா, வெல் டன்.